கொண்டு போகாத கேம் அவங்க கையில் கூட அவங்க கையில் கேம் போகுதுன்னா மடி சாப்பிடணும் வேண்டாம், மடி திரும்பி கொண்டு வந்து இவ்வளோ கேம்ஸ் வரணும். இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் பார்க்குறோம். ஸோ வந்து கையில் என்ன சான்ஸ் கிடைக்குதோ அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணுமோ பண்ணுங்க. யோசிச்சு போடுங்க பவுலர்ஸு. ஃபீல்டில் ஸ்பெஷல் எடுத்துக்க வேண்டாம். அவங்க ட்ரை பண்ணிட்டோம், அவங்க ஓடி இருக்கட்டும், அவங்க ட்ரை பண்ணிட்டோம். ஓவர் த்ரோஸ் வேண்டாம். அவங்க நமக்கு ரன் ஒரு 10 ரன் ஓவர் த்ரோ கொடுத்தாங்க. இதான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ரன் சேர்த்து அடிச்சிருக்க வேண்டியது பரவாயில்ல. இந்த ரன்னுக்கு நம்ம முட்டி மோதணும். அவங்க என்ன பேட்டிங் ஆனாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஓவர் 20 ரன் அடித்தாலும் பரவாயில்ல. சரியா? கேமை திருப்பி குடிச்சிட்டு வரலாம். அவங்க நல்ல 10 பால் நல்ல பால் போடணும், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. எந்த ஓவர் கிடைச்சாலும் இந்த பால் நல்ல பால் போகணும்னு யோசிச்சு போடுங்க. போதும். அந்த பால் 6 அடிச்சுட்டு போகிற ஏதோ பண்ணுவோம். ஆனால் நம்ம நல்ல பால் போட்டோமான்னு யோசிக்கணும். அந்த ஓவரில் பவுண்டரி போகும். 3 நல்ல பால் போட்டேன்னு மைண்ட் செட்டில் வச்சுட்டு போய் அடுத்த ஓவர் வரணும். திரும்பி கம்பேக் அதுதான். நல்ல பால்ஸ் போட்டிருக்கிறேன். அதில் நம்ம பாடி என்ன பண்ணணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். ஃபீல்டில் சப்போர்ட் பண்ணுங்கள். கீப்பர் வந்து கேமை கொண்டு போ. கீப்பர் பரவாயில்ல. பால் விடும்போது அந்த தருணத்தில் பவுலர் பேசுறதெல்லாம் அதை விட்டுருங்க. கீப்பர் எதையுமே நினச்சிக்காது. பவுலர்ஸ்க்கும் ஃபீல்டர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு. இல்லைங்களா, பேட்மேனை ட்ரிகர் பண்ணி அவனை எப்படி மைண்டை கலக்கி விடுமோ அதை கலச்சி விட்டுரும். அதுக்கு என்ன வேணா பேசலாம், வார்த்தை மட்டும் பேசலாம். எல்பி அப்பீல் பண்ணு. என்ன அப்பீல் பண்ணினா அம்பையர் விட்டு கொடுக்க மாட்டான். கைக்கு வர பால ஈஸியா பிடிச்சலாம். எஃபெக்ட் போட்டு நல்ல பால பிடிச்சி நிப்பாட்டி கொடு. அதே மாதிரி இன்னொன்று, பவுலர்ஸ் எல்லாமே அவுட் ஸ்டெப்பே போடுங்க. அவுட் ஸ்டெப் போடுங்க. எத்தனை பால் இந்த ஏரியில் எடுத்துருக்காங்க? 6 4 யார் அடிக்க மாட்டாங்க. லெக் சைடில் மட்டும் ஸ்டம்ப் லைன் போடுறோம். ஸ்டம்ப் லைன் போட்டால் லெக் சைடு நான் என்ன சொல்லி நானும் போட்டாலும் லெக் சைடில் போட்டு அடிச்சிருவாங்க. என் லெக் சைடில் ஈஸி பேட்ஸ்மேனுக்கு. எப்பவுமே ஆஃப் சைடில் எல்லா பாலும் ஒயிட் லைன் போட்டே இருங்க. எல்லா பாலும் 6 4 அடிக்க முடியாது மாட்டிக்கு. அது மட்டும் யோசிச்சுங்க. மேக்ஸிமம் ஃபீல்டிங் எல்லாமே கடைசி கல்லெல்லாம் யாருமே யோசிக்காங்க. எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம். அது மட்டும் அப்படியே ஃபீல்டிங் டெவலப் பண்ணி ஒன்று தான். பால் எல்லா பாலும் ஒரே மாதிரி விழுகாது. எல்லா பாலும் ஃபீல்டு பிடிக்கவும் முடியாது. பவுலர் வந்து ரொம்ப அடமண்டாக வேண்டாம். பேசிக்ஸ் கரெக்டாக பேசிக்ஸ் மட்டும் பண்ணுவோம். என்ன ரிசல்ட்டோ அதை ஏற்றுக்குவோம். நம்ம 160 தான் நம்ம ஸ்கோரே. அதை அடிச்சிருக்கோம். அவங்க ஃபீல்டிங் நிறைய ஜாலியாக விளையாடுங்க. இல்லை 1 2 3 என்ன